அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதம் நிறைந்த ஷாபான் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். ஷாபான் மாதம் என்றாலே நமக்கு நினைவில் வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நாட்கள் இந்த மாதத்திலே நோன்பு இருந்திருக்கிறார்கள். அதனுடைய பலனை இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு இருப்பதினாலே, குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாளுடைய இரவு, அதனுடைய பகல், அதனுடைய சிறப்பை நமக்கு வினாவரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது அந்த நாளை மிகச்சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போம். கண்டிப்பாக இந்த காணொளியை முழுசாக பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஹதீதுகளிலிருந்து பல்வேறு மார்க்க சட்டங்களை நமக்கு தொகுத்து தந்த இமாம்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. குறிப்பாக ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, 5 முக்கியமான இரவுகள் இருக்குதுங்க. 5 இரவு இருக்குது. அந்த 5 இரவில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா மறுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக கொடுத்துட்றான். அந்த 5 இரவு என்னங்க? ஃபஸ்ட்டு இரவு என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிடைக்குது. அதுதான் வெள்ளிக்கிழமை ராத்திரி, வியாழக்கிழமை பின்னேரம் அந்த இரவு இருக்குல்ல, நாளைக்கு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை, அந்த முந்திய இரவு, அந்த இரவு ரொம்ப பாக்கியமான இரவு. நமக்கு ஒவ்வொரு வாரமும் வருது. அந்த இரவில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பது இல்லை. இரண்டாவதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வு செய்யக்கூடிய ஹதீஸை ஆய்வு செய்கிற ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, 2 பெருநாளுடைய இரவு, ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள், இந்த 2 பெருநாளுடைய இரவு இருக்குது, ரொம்ப முக்கியமான இரவு. அந்த இரவில் செய்யக்கூடிய அமல் உள்ளத்தை அதாவது மரணிக்க செய்யாமல் பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழி இருக்குது. அதனால் அந்த இரவிலே செய்யக்கூடிய துவாவுக்கு அல்லாஹ்ட்ட ரொம்ப வெயிட் உண்டு. 2 ஆச்சுங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை ராத்திரி 1, அதே மாதிரி நோன்பு பெருநாளுடைய இரவு, அதற்கடுத்து ஹஜ்ஜி பெருநாளுடைய இரவு. 4வது இரவு என்ன அப்படின்னா, ரஜபு மாதத்தினுடைய ரஜப் Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ரஜபு மாதத்தினுடைய அந்த முதல் நாளினுடைய இரவு, இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான இரவு என்று ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. 5ஆவதாக முக்கியமாக ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய இரவு தான் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. அதாவது ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, பராத் இரவு என்று எந்த இரவை நாம் சொல்லுகிறோமோ அந்த இரவில் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லாஹ்ட்ட ரொம்ப பெரிய சக்தி உண்டு. அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறான், அதை அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை ஆய்வு செய்கிற ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்லித் தர்றாங்க. எனவே இதை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். எனவே தான் நல்லோர்கள், பெரியோர்கள், தாபியின்கள் எல்லாம் அந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய இரவில் ரொம்ப கவனம் எடுத்திருக்கிறாங்க. இபாதத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. துவாக்கள்ல இருந்திருக்கிறாங்க, தஸ்பீகில் இருந்திருக்காங்க, இஸ்திக்ஃபாரில் இருந்திருக்காங்க. அதனால் சமுதாயத்தினுடைய பெரியோர்கள், பெண்கள், தாய்மார்கள் எல்லாரும் வரக்கூடிய அந்த 15வது இரவை ஒரு காலமும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது ரொம்ப உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாபான் மாதத்தில் அந்த 15வது இரவில் 3 விஷயத்தை முக்கியமாக நம்ம கவனிக்கணுங்க. 3 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்னு மாஜாவினுடைய அறிவிப்பு இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷாபானுடைய 15வது இரவிலே வல்ல அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வானம் இருக்கு இல்லையா, அதாவது கீழ்வானம், அந்த கீழ்வானத்து வரை இறங்கி கேட்குறானாமா, யாராவது நீங்கள் மன்னிப்பு தர இருக்கிறீங்களா, சொல்லுங்க, என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு மன்னிப்பு தர்றேன். உங்களில் யாராவது ரிசுக்கு விஸ்தீர்ணமாக வேணும், நிறைய வேணும் ரிசுக்கு, அதில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும், எனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் தங்குதடை இல்லாமல் எனக்கு கிடைக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, நிறைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய குடும்பத்தில், நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் நிறைய இடர்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நெருக்கடி இருக்குது, அதெல்லாம் நீங்கி விசாலமான ரிசுக்கு எனக்கு வேணும்னு யாராவது கேட்குறவங்க இருக்கிறீங்களா, இன்றைக்கி கேளுங்க, நான் உங்களுக்கு விசாலமான ரிசுக்கை தர்றேன் அல்லாஹ் சொல்கிறானாமா. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பலா முசீபத்துகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், இதெல்லாம் நீங்களும் ஆசைப்படுறீங்களா, அல்லது எதிர்காலத்தில் அந்த மாதிரியான பலா முசீபத்துகளை சிக்கக்கூடாது அப்படின்னு உங்களை யாராவது விருப்பம் இருக்குதா, ஆசை இருக்குதா, என்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ராத்திரி கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஹஜ்ரத் இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இரவிலே வணங்கி வழிபடுவது. அந்த 15வது இரவு இருக்குத,
அந்த லைலத்துல் பராஅத்துன்னு சொல்லுவாங்க, அல்லது லைலத்து நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய 15வது இரவு. அந்த இரவில் நின்று வணங்கி வழிபடுவது இருக்குது, அது ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அலி ரலியல்லாஹுடைய பதிவாக அதே இப்னு மாஜாவில் ஹதீஸ் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஸ்ஃபு ஷாபான் வந்து விட்டால், அதாவது இந்த ஷாபானுடைய 15வது நாள் வந்து விட்டால், அந்த இரவு நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பிருங்கள். அப்ப இரவுல நின்று வழக்க வழிபாடு செய்யறதும், மறுநாள் பகல்ல நோன்பு நோக்கிறதும் ரசூலுல்லாஹ்வுடைய டைரக்டா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. அப்ப அந்த நோன்பு சுன்னத்தாக மாறுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம் இதுதானே சுன்னத்து. ரசூலுல்லாஹ் செஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஏன் சுன்னத்து. ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம கேட்குறோம். ரசூலுல்லாஹ் தாடி வைங்கன்னு சொன்னாங்க, தாடி வச்சுருக்கோம். ரசூலுல்லாஹ் மீசையை கத்துறீங்கன்னு சொன்னாங்க, கத்திரிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் செயலையும் அவங்க அங்கீகரிச்சதையும் செய்கிறதுக்கு பேர் தான் சுன்னத்து. அதனால் இந்த பராத்தினுடைய இரவிலே நின்று வணங்கி வழிபடுவதும், அதிகப்படியான நஃபிலான வணக்கங்களை மேற்கொள்வதும், மறுநாள் பகல் பொழுதிலே நோன்பிருப்பதும் சுன்னத்தான காரியம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், நம்மள பல பேர் கேட்கறது உண்டு. அது என்ன, எல்லா நாளும் போய் நீங்கள் வந்து கபரை ஜியாரத் செய்ய வேண்டியது தானே, இறந்து போனவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எல்லா நாட்களையும் நீங்கள் போய் பார்க்க வேண்டியது தானே, அப்போ நீங்கள் போய் அவங்களுக்காண்டி துவா செய்ய வேண்டியது தானே, ஏன் பர்டிகுலராக அந்த லைலத்துல் பராத்துன்னு சொல்லக்கூடிய ஷாபானுடைய 15வது நாள் ராத்திரி மட்டும் நீங்கள் லைட்லாம் போட்டு கபருஸ்தானுக்கு எல்லாரும் போய் நின்று துவா செஞ்சு அது என்ன தேவை இருக்குது என்று அறிவார்ந்த ரீதியில் கேள்வி கேட்பதை போன்று சிலர் நினைத்து கொண்டு கேட்குறாங்க. நாம் சொல்கிறோம், நேரடியாக ஹதீஸுக்கு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க இந்த ராத்திரி? அதற்கு அன்னை ஆயிஷா அம்மாட்ட கேட்ட ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, இதே இப்னு மாஜாவினுடைய அறிவிப்பாக வந்திருக்குது, நான் அந்த 15வது இரவிலே, அதாவது லைலத்துல் பராத் என்று சொல்லக்கூடிய அந்த ஷாபானுடைய 15வது ராத்திரியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டில் இல்லை, நான் பதறி போயிட்டேன், போய் தேட போனேன். தேட போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் பக்கீல இருந்தாங்க. பக்கீனா என்ன? மதீனாவுக்கு போன எல்லா மக்களுக்கும் தெரியும். பக்கீனா மதீனாவினுடைய பொது மையவாடி. அந்த பொது மையவாடியில் நீண்ட நேரம் நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. யாருக்கு துவா செஞ்சாங்க? அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபராளிகளுக்கு, அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னால் இறந்து போன மக்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அப்போ நேரடியான சுன்னத்து என்ன அப்படின்னா, கபுருஸ்தானுக்கு செல்வது. ரசூலுல்லாஹ் மதீனாவிலே இருந்ததினாலே அந்த மையவாடிக்கு போனாங்க, அந்த பகீக்கு போனாங்க. நாம மதீனாவில் இல்லை, நம்ம ஊர்களில் இருக்கிறோம். அப்போ நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய மன்னரைகளுக்கு சென்று அன்றைய இரவு நேரடியாக ஜியாரத் செய்வது, அவர்களுக்காக நின்று துவா செய்வது, அந்த மன்னரை வாசிகளை நினைத்து பார்ப்பது, அவர்களுக்காக ஏதேனும் நன்மைகளை செய்ய முடியுமானால் அந்த நன்மைகளை எடுத்து வைப்பது, இதுவெல்லாம் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரடி விஷயத்தை பின்பற்றியதாக ஆகும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ளணும். ஆக இந்த பராத்தினுடைய இரவிலே 3 முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஷாபான் மாதத்தை பொறுத்தவரையே நோன்பு எல்லா நாளுமே வைக்கலாம். சொல்லப்போனால் ரசூலுல்லாஹ் இந்த ஷாபான் மாதத்தில் நிறைய நோன்பு வச்சுருக்காங்க. சஹாபாக்களே கேட்டிருக்காங்க, யார் ரசூலுல்லாஹ் மற்ற மாதத்தில் வைக்காமல் இந்த ஷாபானில் நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில வரக்கூடிய மாதம் 3மே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் தான். ஆனால் முன்னாடி ரஜபு, பின்னாடி ரமதானு, நடு சென்டரில் வந்து ஷாபான் இருக்குது. கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துருவாங்க. அதனால் இந்த மாதத்தில் தான் அடியார்களுடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. அவர்கள் செய்த அமால்கள் எல்லாம், அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காமிக்கப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லிட்டு இந்த ஷாபான் மாதத்தில் என்னுடைய அமலை அல்லாஹ் பார்க்கும்போது, என்னுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் பார்க்கும்போது, நான் நோன்பு இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்லாம் அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் நிறைய நாட்கள் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷாபான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் ஷாபானில் அதிகப்படியான நாட்கள் நோன்பு இருப்பதனால எந்த தவறும் கிடையாது. சொல்ல போனால் அதுவும் ஒரு வகையிலே சுன்னத்தாக அமையும். குறிப்பாக ஷாபானினுடைய 15வது நாள் அந்த பகல் பொழுது நோன்பு இருப்பது ரசூலுல்லாஹ்வினால் நேரடியாக வார்த்தை மூலமாக சொல்லித்தரப்பட்ட விஷயம் என்பதை நாம் கவனித்துக் கொள்வோம். ஆக இந்த பராத்தை குறித்து உண்டான குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து விடுவோம். பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்க 30 வருஷம் இல்லை 40 வருஷம் பேசிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்களை அல்லாஹ் அப்படி பேசுகிற மாதிரியே வச்சுட்டான். அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். என்ற அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய நல்ல அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே வல்ல அல்லாஹ்விடத்திலே இந்த புனிதமிக்க இரவிலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதிகப்படியாக இஸ்திக்பார் செய்யுங்கள். குறிப்பாக ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ரை ஓதுங்கள். அதே மாதிரி ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற திக்ரை அதிகமாக ஓதலாம்.
அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு தௌபா செய்யலாம், மன்னிப்பு கேட்கலாம், அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்கலாம், குறிப்பாக பரக்கத்தை கேட்கலாம், எதிர்வரக்கூடிய ரமதான் மாசத்துல ஆரோக்கியத்தை கேட்கலாம், நல்ல நிறைய அமல் செய்யணும், உற்சாகமாக நான் செயல்படணுன்ற விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கலாம். கேட்கறதுக்கான வாய்ப்பை நமக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த லைலத்துல் பராத் என்று சொல்லக்கூடிய ஷாபானினுடைய இந்த 15வது நாள் இரவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே கவனத்தில் கொள்ளுங்கள், ஒரு காலமும் இந்த இரவை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். பகல் நேரத்தில் நோன்பு இருப்பதுமே நிச்சயமாக அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். குடும்பத்துடன் செய்த நல்லமல்கள் செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.